இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக யோவேல் 2ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோம். போன வாரத்தில் நம்ம சில காரியங்களை தியானித்தோம். நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு அவர் பரிதாபமுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்காக பரிதாபப்படுகிற ஒரு தேவன். நமக்காக யாருமே பரிதாபப்பட மாட்டாங்க, தேவையும் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்காக பரிதாபப்படுகிறவர். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுவோமா? இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிதாபப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கடந்த நாட்களில் அதை குறித்து நம்ம தியானித்தோம். நான் தொடர்ந்து அதில் போகலை. ஆனால் இது செய்தி எதற்காக என்று சொன்னால், இது ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி கடைசி நாட்களிலே என்னென்ன நடக்க போகிறது என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் நிறைவேறி கொண்டது என்பது நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருப்பீங்க. அதை நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் யோவேல் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதே வசனத்தில் மேற்பகுதி சொல்கிறது. என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய வருகை நாள் வரும்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? எச்சரிப்பின் சத்தத்தை நாம் தொனிக்க வேண்டும். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற ஒரு நாள் நமக்கு இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய வருகையின் காலம். அதோடு மாத்திரமல்ல, 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்பகுதி வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாகவும் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அப்ப எச்சரிப்பின் சத்தத்தை தொனிக்கிற பொழுது அதை கேட்கிற மக்களுக்கு சகிக்க முடியாமல் இருக்குமா? என்றால் அது பயங்கரமான நாள் என்று நம்ம சொல்ல போகிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆதலால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு பயமா இருக்குதா, உங்களுக்கு திகிலா இருக்குதா, சகிக்க முடியாம இருக்குதா? நம்ம என்ன செய்யணுமா? நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் தேவனிடத்தில் திரும்ப வேண்டிய நாட்கள். அந்த வேளையில் இன்னைக்கு ஆராதனை அதெல்லாம் சொன்னாங்க சகோதரன். அப்ப தேவனிடத்தில் திரும்புகிற பொழுது தேவன் நமக்காக பரிதாபப்படுகிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. அப்போ இந்த 11, 12 இந்த வசனங்களுக்கு பிறகுதான் 18வது வசனம் வருகிறது. கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் அவர் கொண்டு தமது ஜனத்திற்காக அவர் பரிதாபப்படுகிறார் என்று சொல்லி, போன வாரத்தில் நான் வேற டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வாசித்தேன். தமது நாட்டை பற்றி கர்த்தர் பரவசம் கொண்டார், அவர் தமது ஜனங்களுக்காக வருத்தப்பட்டார் என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசித்தேன். அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேர் ஆர்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில ஆண்டவர் நம்மேல் கருணை காட்டுகிற நாட்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தேவ சமூகத்திலே திரும்ப வேண்டும். அழுகையோடும் புலம்பலோடும் நாம் திரும்ப வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எத்தனை வாட்டி திரும்புங்கள் திரும்புங்கள் என்று சொல்லப்படுதா? அப்ப இதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அவரிடம் திரும்ப சொல்லுகிறாரே, அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? அதுதான். ஆமென். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஆண்டவரத்துல திரும்பினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் அப்படின்னா, வசனம் சொல்லுது, நான் வசனத்தை தான் சொல்ல போறேன். ஏன்னா பின்னாடி வாருங்க, பின்னாடி சொன்னா அங்க போயிடாதீங்க. அதாவது யோவேல் 2வது அதிகாரத்தில் பின்னால உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிப்போம். 23வது வசனம், சீயோன் குமாரரே உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள்.
அல்லேலூயா. திரும்புங்கள் என்று சொன்னார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போனதை திரும்பி தரப்போகிறார். அதனால தான் என்ன சொல்லப்படுகிறது, மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆமென். அதோடு மாத்திரமல்ல, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி வர இல்லையா சொல்லுங்க. அப்ப நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் நாம் இழந்தவைகளை நமக்கு திரும்ப அளிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். God will restore whatever you have lost. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறவங்க, புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை விசுவாசிக்கிறவங்க எனக்கு ஆண்டவர் தருவார் என்று ஏற்றுக்கொள்கிறவங்க, ரிசீவ் பண்றவங்க எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. See, there is a cycle, sin cycle என்று சொல்லி நம்ம ஜட்ஜஸ்ல படிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க இன்னும் ஜட்ஜஸ் எனது வேத பாட வகுப்பில் இன்னும் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ரீன்னு இருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? எப்படி ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெபிலியன். they go into reputation. இரண்டாவது. மூன்றாவது, they repent. நாலாவது, they restore everything. Hallelujah. எப்படி? ரெபிலியன்ஸா இருப்பாங்க. அப்புறம் ரெபியூட்டேஷன்ல போவாங்க. எங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்க, கேப்டிவிட்டி அல்லது சர்விட்யூடுக்குள்ள போவாங்க. ரெண்டாவது RE ரெபிலியன்ஸ், ரெண்டாவது ரெபியூட்டேஷன், ரெண்டாவது. மூணாவது என்னது? they repent. நாலாவது என்னது? ஆண்டவர் ரிஸ்டோரேஷன் கொடுக்காரு. அஞ்சாவது என்னது? they rejoice. ஆறாவது என்னது? they go back to rebellion again. ஹல்லேலூயா. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அதனால நான் எதுக்கு பாஸ்டர் ஒரேடியா ரிபிலியனாவே இருந்துடுறேன்னு சொன்னேன்? இருங்க, பிரச்சனையே இல்லை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரேடியா ரெபிலியனாவே இருந்துடுறேன். நான் எதுக்கு ரெபிலியனா இருந்துட்டு அப்புறம் நான் எதுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டு, அப்பொழுது நான் எதுக்கு மனம் திரும்பிட்டு, அப்புறம் எதுக்கு நான் எல்லாத்தையும் இழந்ததை திரும்ப பெற்றுட்டு, அப்புறம் எதுக்கு நான் மறுபடியும் ரிஜாய்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். நாம் முடியவே முடியாது, ரெபிலியன்ஸாக தான் இருப்போம். அப்படின்னா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகையின் வரும்பொழுது ஆமாம் போகிறாங்கல்ல, போகிறாங்க, போட்டு நம்ம இங்கேயே இருந்துக்கிறோம், நமக்கு எதுக்கு அங்கே பரலோகம், இங்கேயே பரலோகமெல்லாம் இருக்குதுல்ல பக்கத்துலேயே அப்படின்னு சில மக்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் if they need restoration, they need to repent. Hallelujah. ஒன்லி ரிஸ்டோரேஷனை மாத்திரம் பேசுகிற ப்ரீச்சர் நான் கிடையாது. பிகாஸ் பைபிள் அப்படி சொல்லலை. திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களை திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனம், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார், முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தருவார். எனவே வெளியின் மிருகங்களை பயப்பட வேண்டாம். வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், மரங்கள் கனிகளை தரும், அத்தி மரங்களும் திராட்சை கொடிகளும் மிகுதியான பழங்களை தரும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். சீயோன் ஜனங்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் சந்தோஷமாயிருங்கள். அவர் நல்லவர், அவர் உங்களுக்கு மழையை தருவார். ஹல்லேலூயா.
எவ்வளவு அருமையான வார்த்தை. அப்போ நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை திரும்ப தருகிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூற வேண்டும், களி கூற வேண்டும். எனவே நீ மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரிஸ்டோரேஷனுக்கு ஆண்டவர் விதையை போடுகிறார் என்ற அர்த்தம். விதையை போடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து 26வது வசனம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம். நம்ம பல வருடங்களுக்கு முன்பதாக, பல வருடம்னா கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு முன்பதாக நாம் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஒரு அருமையான பாடலை கொடுத்தார். அந்த பாடலை நீங்கள் நிறைய பேர் அறிந்திருப்பீர்கள். சிலர் அது நம்முடைய பாடல் என்று தெரியாமலேயே பாடி அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த அந்த சாட்சியை கூட நம்ம சபையில் முன்னாடி கலந்த நாட்களில் கேட்டிருக்கிறோம். ஆமீன். என்ன பாட்டு? என்ன பாட்டு? வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் தேவன், அதிசயம் செய்வார் இயேசு, ஆண்டவர் வாக்கை நம்பு. ஆமென். இது எத்தனை பேருக்கு தெரிந்ததில்லை இந்த பாட்டு? இது நம்ம பாட்டு. ஹல்லேலூயா. அற்புதம் செய்வார். அதில் உள்ள சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனுடைய வசனத்தை, அந்த பகுதியில் வருங்கள, இழந்ததை திரும்ப தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும், கர்த்தர் நன்மை அருள்வார், என்றும் துதித்திடுவாய். ஆமீன். எத்தனை விசுவாசிங்க அல்லையா சொல்ல முடியும்? கழங்கள் தானியத்தால் நிரம்பும், எண்ணெயும் ரசமும் வழியும், வஸ்துக்கள் நிரம்பிய வீடும், தோட்டங்கள் துறவுகள் தருவார். தேவனின் வாக்கை நம்பு, திரும்ப பெற்று கொள்வாய், உன்னதர் உன்னோடு உண்டு, திருப்தியாக வாழ்வாய். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அந்த அருமையான பாடலை கர்த்தர் கொடுத்த அந்த பாட்டில் நம்ம யார் எழுதினான்னு கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் எழுதினதுனால எனக்கு அதில் ஒரு கிரெடிட்டுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்பவுமே அதை யோசித்து பார்ப்பேன். ஒவ்வொரு பாடல்களையும் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர் தேங்க்யூ ஸோ மச் தம்பி, கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆல்ரெடி 20 ஆயிடுச்சு, 11:20. அதுக்கு இன்னைக்கு முடிவுக்கு வேற பாட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று சொன்னார். அப்போ என்ன திரும்ப தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது பின்னால் வருது. முதல்ல நம்ம ஆண்டவர் எதை தருகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் திரும்ப தருவார். விசுவாசிகள் எல்லாம் சொல்லுங்க, இழந்து போன ஆசீர்வாதங்கள், வாட் எவர் யூ ஹவ் லாஸ்ட், காட் இஸ் கோயிங் டு ரிஸ்டோர் யூ. அந்த ரிஸ்டோரேஷனுக்கெல்லாம் மீனிங் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாம் நிறைய வசனங்கள் மாத்திரமில்லை, அந்த டிக்ஷனரியில் என்ன சொல்லிருக்குது, அது என்ன எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லணும். அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ஆனால் நம்ம நேரடியாக போகிறோம். அப்போ இழந்து போன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நம்ம செல்வ செழிப்போடு இருந்திருப்போம், மிகுந்த சரீர சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்திருப்போம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறாங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஒரு ஆளியா சொல்லுவோமா? இந்த செய்தி நேற்றைய தினத்தில் கூட எனக்கு ரொம்ப டைலமாகவே இருந்தது. எந்த வசனத்தை நான் தியானிக்க வேண்டுமா இல்லையா என்று சொல்லி. ஆனால் கடந்த நாட்களில் ஒரு வீட்டில் நாங்கள் விசிட் பண்ண போயிருந்தோம். அந்த வீட்டில் டிவியில் ஒரு ஆவிக்குரிய பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. பாடல் பாடுகிறவர் ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பின்னதான இருந்த ஒரு வசனம் என்ன தெரியுமா? இழந்ததை திரும்ப தருவார் என்று சொல்லி யோவேல் 2:26. இந்த மாதத்தில் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி, போன வாரம், இந்த வாரம், கடந்த வாரம் இல்லை, அதுக்கு முந்தின வாரம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை தான் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம், ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நேற்றைக்கு கூட எனக்கு ரொம்ப நம்ம இந்த வசனம் தான் பேச போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஜோம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வசனத்தை நமக்கு எப்படியாவது அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வேளையில் நம்ம என்ன நினைக்க பாருங்கள், ஒரு சமீபத்தில் தொலைபேசியில் இந்தியாவில் ஒரு தாயாரோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்ன பாஸ்டர் ஐயா, எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு கிடைச்சிட்டாரு, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. ஒரு அழியா சொல்லுங்க.
ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு தாயார் சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு எல்லாம் போனாலும் பரவாயில்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு, ஏசப்பா எனக்கு கிடச்சிருக்காரு, അത് എനിക്ക് പോതും அப்படின்னு சொன்னார். ഹല്ലേലൂയ. അയ്യോ, ഞാനൊന്ന് മറന്നുപോയല്ലോ. ഇവിടെ ഒരു മലയാളം സംസാരിക്കുന്ന ഒരാളുണ്ടല്ലോ, എനിക്ക് അറിയത്തില്ലോ. ഹല്ലേലൂയ. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இழந்ததை திரும்ப தரணும்னு மறுபடியும் சொல்லுகிறாரு. கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமென்றாலும் இழந்து போகலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாரேயானால் நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. You might lose your health, you might lose your finance, you might lose your prestige and background, but if you have our Lord Jesus Christ within you, you will have everything, because He is a God who supplies all your needs according to His riches in glory. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நமக்கு எல்லாவற்றையும் அவர் அருளி செய்கிற ஒரு தேவன். அதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம அது போச்சு இது போச்சு நம்ம நினைக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர். ஆபிரகாம் ஆண்டவரை பின்பற்றும்படிக்கு தன்னுடைய தேசத்தை விட்டான், தன்னுடைய குடும்பத்தை விட்டான், தன்னுடைய நில புலன் எல்லாவற்றையும் விட்டான். ஆனால் கர்த்தர் அவனை செல்வ சீமானாக மாற்றினார். விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க. Because Abraham followed the Lord God according to His voice, God gave him everything, whatever he left behind. Hallelujah. தன்னுடைய ஆண்டவரை பின்பற்றும்படிக்கு எதையெல்லாம் விட்டு வந்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமா, அந்த ஆபிரகாமுடைய உறவினராகிய லோத்து ஒரு அல்லது சோதோம் கொமோரா ராஜாக்களாலே பிடிக்கப்பட்டு அவர்கள் தூரமான ஒரு இடத்திற்கு கடத்தப்பட்டு போன பொழுதும் கூட ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருந்த 318 பேரை அழைத்து கொண்டு போய் அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். சகல பொருட்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். He brought back all the goods and also brought back his brother Lot and his goods, as well as the women and the people. Hallelujah. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் நினைக்கல அவங்கள ராஜாக்கள், அந்த ராஜாக்களுக்கு எதிராக நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வீட்டில் இருந்த அந்த 318 பேரையே அவன் ஆயுதம் தரித்து அவன் அழைத்து கொண்டு போகிறான். The Lord is not looking for external power to restore your things, but the Lord is able to restore everything within the power that you have got within your house. Hallelujah. உங்க வீட்டில் இருக்கிற மக்களை வைத்தே, உங்களோடு கூட இருக்கிற மக்களை வைத்தே நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. ராஜாவை வேற ராஜாக்களை தேடி போகல ஆபிரகாம். ஐயோ எனக்கு பயமா இருக்கே, அவங்களாம் சோதோம் கொமோரா ராஜாக்கள், அவர்களோடு கூட வேற ராஜாக்கள்லாம் இருக்காங்களே, நான் எப்படி வருவேன் என்று சொல்லி அவன் நினைக்கல. ஆனால் தனக்கு இருந்த பலத்தோடே அவன் போனான், அவன் வெற்றியை சுதந்தரித்துக் கொண்டான். Dear child of God, I want to tell you, you have Jesus within you. Go with that strength that Jesus has given to you, that you are going to restore everything. If you don't have Jesus within you, you are not able to succeed in your project. You are not able to succeed in your whatever the Lord has given to you to accomplish in your life. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்றால் உங்களால அவர் கொடுத்த அந்த பொறுப்பை உங்களால செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியம். அதோடு மாத்திரமல்ல, நமக்கு தெரியும், தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி. தாவீதுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், அங்கிருந்த எல்லா மக்களையும் அமலேக்கியர்கள் சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் சிக்லாக்கிலிருந்து வந்து பார்க்கும் பொழுது அங்க என்ன நடைபெறும், அங்க வந்து பார்க்கும் பொழுது என்ன நடந்தது, பட்டணம்
தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. அங்க யாருமே இல்லை. There was none in the city. Then everyone was trying to stone at David, but David did not seek for somebody's help, but he strengthened within himself. அவன் என்ன சொல்றான்? அவன் தன்னைத்தானே, 6வது வசனம் சொல்லுது, தாவீது தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. He did not seek somebody's help, but he strengthened himself. உங்க வாழ்க்கையில இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை தாங்களே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. Because he is a God who is pitying on you. Nobody will pity on you except Jesus. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்காக நம்மோடு கூட இருக்கிற இயேசு யுத்தம் பண்ண உங்களோடு வருவாருங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப everyone was trying to stone at David. இதுதான் தலைவனுக்கு நடக்கிற காரியம். எல்லாரும் சேர்ந்து தலைவனை என்ன செய்வாங்க? கல் எறிவாங்க. ஆனா கர்த்தர் தலைவனை என்ன செய்கிறாரு? தன்னை தானே திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, தாவீது கேட்கிறான், ஆண்டவரே அந்த தண்டை நான் தொடரலாமா? யாரோ எங்க ஊரையே தீக்கிரைக்க ஆக்கிட்டாங்க, குடும்பத்தையே சூறையாடிட்டாங்க, பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க, எங்க போகணும்னு தெரியாது, நான் தொடர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியே அவன் போனான். 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதாங்க கர்த்தர் செய்கிற காரியம், ஒன்றும் குறைவுபடாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குள்ள பின்னணி காரியங்கள் நம்ம நிறைய படித்திருக்கிறோம், நம்ம தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளை, I want to tell you, the enemy will steal your joy, your peace, your finance, your opportunities, the years you lost. But God restores everything that you have lost. Hallelujah. The enemy is a stealer. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆரோக்கியத்தை திருடுவான், உங்களுடைய பணத்தை திருடுவான், உங்களுடைய தருணங்களை திருடுவான், உங்களுடைய வருடங்களை திருடுவான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவார். தேவனாலே உங்களுக்கு திருப்பி தரக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 20-21வது வசனத்தில் நவோமி சொல்கிறாள், என்னை நவோமி என்று சொல்லாதிருங்க, என்னுடைய பெயர் நவோமி என்றால் இனிமையானவள் என்று அர்த்தம். ஆனால் நான் அப்படிப்பட்டதான இனிமையான அனுபவம் உடையவள் அல்ல. என்னுடைய வாழ்க்கை கசப்பாக்கி விட்டது, ஆண்டவர் கசப்பாக்கி விட்டார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் கசப்பாக்கி வைக்கல, இவள் கசப்பிற்குள்ளே கடந்து போனாள். ஆமென். எப்பொழுது தன்னுடைய பெத்லகேமில பஞ்சம் வந்ததோ அப்பொழுது தேவ ஆலோசனையை கேட்காமல் தாவீது கேட்டான். நான் போலாமான்னு கேட்கிறான். நீ போன்னு சொல்றாரு. ஈசாக்கிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகாத, நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். பஞ்சகாலத்திலும் ஆசீர்வதித்தார். இந்த எலிமெலேக்குடைய மனைவியும் எலிமெலேக்கும் தன்னுடைய ஆண்டவரை தேவனை நோக்கி கேட்காதபடிக்கு சுயமாக தங்களுடைய கண்களால் அது நலமாய்ப்பட்டதுனால எங்க போனாங்க? மோவாபுக்கு போனாங்க. மோவாபில் என்ன நடந்தது? அவர்கள் தங்களுடைய கணவனை இழந்தாள், 2 மகன்களை இழந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு மருமகள் இருந்தாள். அந்த மருமகளை அவள் அழைத்து கொண்டு வரும் பொழுது மருமகள் என்ன சொல்கிறாள்? உங்க தெய்வம் தான் ஏன் தெய்வம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் இயேசு கிறிஸ்துவில் திரும்பி வருகிறாள். That means until then she didn't accept Jesus as her God, who Ruth. But now Ruth declared that your God is my God. Your place is my place. Wherever you die, I want to die there. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள மனம் திரும்புதலின் இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுல ரூத்
ரூத்தை ஆசீர்வதித்தார்னு சொல்லல. நீங்க வாசித்தீங்கன்னா பார்ப்போம், 4வது அதிகாரத்தில் 16வது வசனம் 14வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்க 14 வாசிக்கும் பொழுது சொல்லுது, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது யாருக்கு சுதந்திரவாளி கிடைத்திருக்கிறது? நகோமிக்கு சுதந்திர வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கசப்பான வாழ்க்கையை அவர் மாற்றினார். அவள் இப்பொழுது பேர் உண்மையாகவே நகோமி என்று பேர் அழைக்கப்படுவதற்கு அவள் உண்மையாகவே தகுதி படைத்தவளாக மாறுகிறாள். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 7வது வசனம் சொல்கிறது, அந்த மருமகளை குறித்து சொல்லப்படுது. மருமகள் எப்படிப்பட்ட மருமகன் பாருங்க. ஸ்தோத்திரம். லூக்கா மன்னிக்கவும், குமாரரை 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற மருமகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிறதான உன் மருமகள் என்று வாசிக்கிறோம். அப்ப பாரு, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ரூத்தை குறித்து அவ்வளவு தெளிவாய் சொல்லப்படுகிறது. அந்த ரூத் தன்னுடைய மாமியாரை ஒரு தாயை போல அவள் நேசித்து அந்த மனைவியை மன்னிக்கவும் மாமியாரை அவள் பின்பற்றினதுனால அவளுக்கு என்ன நடக்கிறது? அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய காரியங்களுக்கு அவர் மேலான நன்மைகளை அவர் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படி இழந்து போன ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தருகிறவர். எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை நீங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டானோ, அப்படியே நீங்களும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.